ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, ஆயுள குறைக்கிற 6 விஷயங்கள் என்ன. அது விதுர நீதியில சொல்றார். திருதராஷ்டிரனுக்கும் விதுரருக்கும் இருக்கிற சம்பாஷணம். அதுல திருதராஷ்டிரன் கேட்கிறார் விதுரரை பார்த்து, மனுஷனுக்கு ஆயுள் 100 வருஷம்னு சொல்றோம். ஆனால் அந்த 100 வருஷங்கிறது யாராலையும் முழுசா வாழ முடியல. அது ஏன் அப்படிங்கிறார். அதுக்கு விதுரர் சொல்றார், அதிக கர்வம், அதிகமா பேசுறது, தியான மனப்பான்மை, அப்புறம் கோபம், செல்ஃபிஷ் சுயநலம், இந்த 6, அப்புறம் நண்பர்களுக்கு துரோகம். இந்த 6ம் ஆயுள, நம்மளுடைய வாழ்நாள்ல ஆயுள குறைக்கக்கூடிய எளிய வழி. இந்த 6ஐயும் கட்டுக்குள்ள கொண்டு வர்றவன் பெரிய மனுஷன். அதுக்கு எக்ஸாம்பிளோட என்ன சொல்றார், எல்லாம் தான் கெட்டிக்காரன், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், என்னால மட்டும்தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற தாங்கிற கர்வம். நான் இல்லைன்னா இந்த வேலை நடக்காதே, நடந்திருக்காது அப்படின்னு நாம பேசுவோம். நாம சில பேர் சொல்லுவான்னு எதிரும் பார்ப்போம், நம்மளை புகழ்ந்து சொல்லலையேன்னு எதிரும் பார்ப்போம். அந்த மாதிரி தாங்கிற கர்வம் கூடாது, அது ஆளை ஒழிச்சுடும். அதே போல அதிகம் பேசிண்டே இருக்கிறோம், காரண காரியம் இல்லாம விஷயம் இல்லாம லப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 ல வாய் முணுமுணுத்துண்டே இருக்கும். ஏதான ஒரு விஷயம் அதுல ஒண்ணுமே இருக்காது, கேட்கறதுக்கு அவங்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அது கீதையில பகவான் சொன்ன மாதிரி கடுமை இல்லாம உண்மையான பிரியமான எல்லாருக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா பேசணும், எல்லாரையும் என்கரேஜ் பண்ற வார்த்தையா பேசணும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸும் கூடாது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும். எல்லாம் நல்லபடியா முடியும். ஆல் த பெஸ்ட், போயிட்டு வாங்க. இன்னைக்கு நல்ல நாளா அமைய வாழ்த்துக்கள்னு அடுத்த வாளுக்கு சொல்லணும். எங்கேயான ரிசல்ட் வருதா, ஆல் த பெஸ்ட் சொல்லணும். எங்கேயான நீ போறேங்கிறியா, அந்த காரியம் உனக்கு ஜெயமாகணும்னு வேண்டிக்கணும். இந்த மாதிரி நல்லதை மட்டுமே பேசினா உன்னோட சூழல், சுற்றுச்சூழலே உனக்கு அந்த வைப்ரேஷனே உனக்கே நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நாமளே அனுபவிக்கணும், அடுத்தவன் எதையும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுதான் தியாக மனப்பான்மை. அந்த தியாக மனப்பான்மை நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. எல்லாம் நான் மட்டுமே அனுபவிக்கணும். ஏசியா, ஏசியில நான் மட்டுமே, ஏசி காரா நான் மட்டுமே, ஏசி வீடா நான் மட்டுமே, எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாருக்காகவும் இது உண்டு, இது வேணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் நாம, நீ இங்க வாழ்வு எடுத்ததே, பிறப்பு எடுத்ததே அடுத்த வாளுக்காக உபயோகமா வாழறதுக்குன்னு நினைக்கணும் முதல்ல. அப்புறம் சுயநலம், செல்ஃபிஷ். சுயநலம் இல்லாம எல்லா விஷயத்தையும் நீ பார்க்கணும். அதுதான் முதல் தீமைகளுக்கே முதல் காரணம். என்ன காரியம் ஆகணுமா, எந்த பாவத்தையும் செய்ய தயங்கவே மாட்டான். நாம வாழணுங்கிறதுக்காக ஒரு 100 கொலை கூட பண்ணுவா, ஒரு இடத்த கூட திருடி விடுவா. நயவஞ்சகம்னு சொல்றோம் இல்லையா, சுயநலம், அது ரொம்ப டேஞ்சர். அப்புறம் நம்ம உலகத்துல நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறான்னு வச்சுக்கோ, அந்த ஃப்ரெண்டை இழக்காம இருக்கணும். அந்த நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப அரிது, அவளை இழக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. பகவான் கீதையில சொல்ற மாதிரி நாமளும் எல்லாருடைய நட்புடனும் அவளுக்கு என்ன மாதிரி துணை தேவைங்கிறத நீ பார்த்துட்டு அவளுக்கு அந்த மாதிரி துணையா நீ இருக்கணும். கருணையோட அவளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும், உன்னோட கைடன்ஸ் வேணும், கேட்டாக்க சொல்லணும், உண்மையை சொல்லணும், நல்லதை சொல்லணும். அந்த மாதிரி இருந்தா உன்னை சுத்தி 4 பேர் இருப்பா, நீ சொல்றத கேட்க 4 பேர் நிச்சயம் இருப்பா.
இதுதான் பகவான் கீதையில சொல்றார். இந்த மாதிரி 6 அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கே இந்த மானுட பிறவியில அப்படின்னா, நீ பிறப்பு எடுத்ததே அடுத்த வாளுக்கு உதவுவதற்காகத்தான் அப்படின்னு. அந்த மாதிரி அடுத்த வாளுக்கு உபயோகமா இருக்கிறதுக்காகவே நீ பிறப்பு எடுத்திருக்க அப்படின்னா தான் நம்மளுடைய மத குருமார்கள்லாம் என்ன பண்றா, நமக்காக நல்லதை உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. உபன்யாசம், கதை, காலட்சேபம் என்ன எங்க போய் நடந்தாலும் அந்த சத் சங்கத்துல நீ போய் சேர்ந்துக்கணும். அது உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி இருக்கிறவாளுக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. இந்த பகவான் கீதையில சொன்னதை எப்படி திருதராஷனுக்கு விதுரர் சொல்றாரோ, இந்த 6ஐயும் நாம விட்டு ஒழிச்சு சகல சௌபாகியத்தோட நாமளும் நன்னா இருக்கணும். வியாதி வைக்க இல்லாத இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ நல்ல எண்ணம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.